IVF as such வந்துட்டு ஐ திங்க் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. IVF is actually a simple procedure. ஒரு பேஷண்ட்க்கு நம்ம நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணால் they're quite comfortable and we do have a lot of IVF babies now. கண்டிப்பாக வைஃப் மட்டுமே பிரச்சனை கிடையாது. இப்போ வந்துட்டு ரைசிங் மேல் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு செமன் அனாலிசிஸ் த பேராமீட்டர்ஸ் ஆர் வெரி பேட். சில பேருக்கு ஒரு ஸ்பெர்ம் கூட கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஏஐ வந்துட்டு என்ன பண்ணுன்னா, ஒரு எம்ப்ரியோட கிரேடிங் அப்படின்னா அந்த குவாலிட்டி அது நமக்கு சொல்லும். அந்த ஏஐ வந்துட்டு இதுதான் பெஸ்ட் எம்ப்ரியோன்னு நம்ம சொன்னோம்னா, அந்த பெஸ்ட் எம்ப்ரியோ நம்ம யூஸ் பண்ணி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் இந்த எம்ப்ரியோ யூட்ரஸ்குள்ளே வச்சோம்னா the success rates definitely improve. ஓகே, சோ ஏஏ நமக்கு சொல்லிடும் இதுதான் வந்து பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு, and that is where we are heading the future. இதுவே 100% கியூர்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பேஷண்ட்க்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பேஷண்ட் டு பேஷண்ட், திஸ் IVF ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் இண்டிவிஜுவலைஸ்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ there was a recent study published where mother's breast milkல கூட microplastics கண்டுபிடிச்சிருக்காங்க. That is the level of contamination that you see in the environment today. ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். ஐவிஎஃப் பற்றி, கருத்தரித்தல் பற்றி நமக்கெல்லாம் நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம கூட ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சம்ஹிதா இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் டாக்டர். ஹலோ. ஸோ ஐவிஎஃப் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு தாட் ஒன்று வரும், ஐவிஎஃப் அப்படின்னா என்ன. ஸோ எனக்கு வந்து இயல்பாகவே கருத்தரிக்க முடியாது அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபர்டிலிட்டி டாக்டர்கிட்ட போவேன், இல்லை கைனகாலஜிஸ்ட்டை போவேன். ஸோ அவங்க வந்து எனக்கு ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐவிஎஃப் அப்படின்னா என்னென்னு பேசிக்காகவே எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கும்ல. ஸோ ஐவிஎஃப் அப்படின்னா என்ன? So IVF or in vitro fertilization under process வந்துட்டு for the couples who are suffering from infertility, அவங்களால தானாகவே கன்சீவ் ஆக முடியல. பட் ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, கன்சீவ் ஆக முடியல நேச்சுரலினா IVF மட்டும்தான் ஒரு ஆப்ஷன்னு சொல்லி காமன் பாப்புலேஷனில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது கிடையாது. there are other methods too to conceive without IVF. IVFன்றது எப்போவுமே ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாகவே வச்சுக்கலாம். there are other methods to conceive, namely ovulation induction. நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் with ovulation induction, and we can do a simple procedure called intrauterine insemination or IUI. இது எல்லாமே இல்லை, there is a lot of issueனா தான் we go to IVF. ஓகே. ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸை நம்ம நேச்சுரலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பாசிபிலிட்டி இல்லைனா தான் IVFக்கு நம்ம போகிறது. பட் IVF as such வந்துட்டு ஐ திங்க் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. IVF is actually a simple procedure. ஒரு பேஷண்ட்க்கு நம்ம நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணால் they're quite comfortable and we do have a lot of IVF babies now. So IVFனா என்னன்னா, you can split that always into 2 cycles. நம்ம உடம்புல இருக்கிற வந்து ஒரு வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் will have sperms. அந்த ஸ்பெர்ம் தான் நம்ம பேபிக்கு ஹெல்ப் பண்ணும், that you know. And as far as the wife is concerned, அவங்களோட எக்ஸ் ஆர் ஊசைட்ஸு நம்ம கிளினிக்கலி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த the egg and the sperm needs to meet and produce an embryo or baby. அது நம்ம நேச்சுரலாக பாடியில் நடக்கலைன்னா நம்ம இது வந்துட்டு இதே ப்ராசஸை நம்ம லேபரேட்டரியில் எம்ப்ரியாலஜிஸ்ட் வச்சு பண்ணுறது தான் IVF. ஸோ இது எப்படின்னா, செமன் சாம்பிள் ஆஃப்கோர்ஸ் we can get it from the husband. the eggs வந்துட்டு பாடியில் ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ் வந்துட்டு பீரியட் ஆன செகண்ட் டே ஐ வில் கால் த வைஃப் அண்ட் டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு அந்த எக்ஸ் வளர வைக்கலாம். யூஸ்வலாக நார்மல் பீரியட்ஸ் அப்போது ஒரு பாடியில் 1 egg தான் வளர்ந்து அது ரிலீஸ் ஆகும். தட் இஸ் அ நார்மல் ப்ராசஸ். IVF ப்ராசஸில் என்னென்னா, we need multifollicular growth or a cohort of eggs. That means இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு we call them gonadotrophins. அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு பீரியட் ஆன 2வது நாள் இல்லை 3வது நாள்லேருந்து ஒரு 10 நாள் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த மெச்சூரிட்டி வந்துட்டு அதோட சைஸ் எல்லாமே அல்ட்ராசவுண்ட் வழியாக நம்ம மானிட்டர் பண்ணலாம். அல்ட்ராசவுண்ட்னா வேறு எதுவும் கிடையாது, ஸ்கேன். ஓகே, ஸ்கேனாக சீரியலாக மானிட்டர் பண்ணிவிட்டு அது ஒரு மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் இன்ஜெக்ஷன் ஆர் த ட்ரிகர் இன்ஜெக்ஷன் நம்ம கொடுத்துட்டு, அது கொடுத்த பிறகு நம்ம யூஸ்வலி பாடியில் என்ன நடக்கும்னா எக் வந்துட்டு தானாகவே ரப்சர் ஆகும். இந்த IVF ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர், திஸ் இஸ் கால்ட் oocyte பிக்கப் ஆர் எக் கலெக்ஷன் இன் கொலோக்கியல் டேர்ம்ஸ்.
அது வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டு ஒரு 10-15 minute ப்ரொசீஜர் கீழ் வழியா அல்ட்ராசவுண்ட் கைடட் வச்சுட்டு those eggs are extracted out of woman's body. அந்த oocytes or eggs வந்துட்டு லேப்ல நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்லேருந்து எடுத்த ஸ்பெர்ம் செமன் சாம்பிள்லேருந்து ஸ்பெர்ம் எடுத்துட்டு லேப்ல ஃபர்டிலைஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் ஐவிஎஃப். ஜென்ரலாகவே என்னால் இயல்பாக நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னும் போது ஸோ மேக்ஸிமம் பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா பிரச்சனை வந்து பெண்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் என்ன பேசிஸில் நம்ம கொடுக்குறோம்? பெண்கள் கிட்ட மட்டும்தான் பிரச்சனை இருந்தால் ஐவிஎஃப் கொடுக்குறோம், அந்த கன்ஃபியூஷன் இருக்கும்ல. தட் இஸ் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் தட் த காமன் க்ரௌட் திங்ஸ். ஒரு பேஷண்ட் வந்தாலே மேல் ஃபேக்டர் ஃபீமேல் ஃபேக்டர்னு சொல்லி தான் நாங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக ஒய்ஃப் மட்டுமே பிரச்சனை கிடையாது. இப்போ வந்துட்டு ரைசிங் மேல் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு செமன் அனாலிசிஸ் த பேராமீட்டர்ஸ் ஆர் வெரி பேட். சில பேருக்கு ஸ்பெர்ம் அசிஸ்பெர்மியா இஸ் ஆன் த ரைஸ். சில பேருக்கு ஒரு ஸ்பெர்ம் கூட கிடைக்க மாட்டேங்குது சாம்பிளில். ஒய்ஃப்க்கு எல்லா டெஸ்ட் நார்மலாக இருந்தாலும் மேல் ஃபேக்டர் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு பிரச்சனை இருந்தால் கூட நம்ம ஐவிஎஃப் தான் போகிறோம். அது முன்னாடியிலேருந்து இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா ஒய்ஃப்க்கு மட்டுமே ஒரு பிரச்சனை இருக்கும், ஹஸ்பண்ட்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது அது தட்ஸ் நாட் கரெக்ட் அட் ஆல். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது கூட ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் விமெனுக்கு தான் வந்து அந்த எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த செகண்ட் டே பீரியட் அப்போ வர சொல்லி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி மென்னுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்? மென்க்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. For now we can give them injections and tablets. அவங்களுக்கு ஒரு செமன் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட செமன் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம். அந்த பேராமீட்டர்ஸ் வச்சுட்டு will they need any antioxidants or injections to improve their counts or concentration, அவங்களோட மோட்டிலிட்டி, இது எல்லாமே அந்த செமன் அனாலிசிஸில் கூட இருக்கிற பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம அதை கிரேட் பண்ணுவோம் பை WHO ஸ்டாண்டர்ட்ஸ். அதில் வந்துட்டு அது நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் வி கேன் கிவ் தெம் மெடிக்கல் தெரப்பி, தட் இஸ் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அது கொடுத்து த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் அவங்களோட சாம்பிள் அப்டெயின் பண்ணுறது இஸ் குவைட் ஈஸி. பட் when as opposed to wife அவங்களோட சாம்பிள் லைக் த எக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த ஒன்லி ப்ரொசீஜர். நாட் தட் ஒய்ஃப்க்கு பிரச்சனை இருந்தால் மட்டும் இந்த மாதிரின்னு கிடையாது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட்க்கு அசிஸ்பெர்மியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தட் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இன் த சாம்பிள். அப்படின்னா how will the embryo be produced? அந்த ஸ்பெர்ம் இல்லை. ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் வாட் we do is there is something called testicular biopsy or the highest method called micro TC. செமன் அனாலிசிஸ், ஜெனட்டிக் அனாலிசிஸ் எல்லாமே ஒரு சில டெஸ்ட்ஸ் இருக்குது. அது ஃபுல்லாகவே நம்ம பேச வேண்டாம். ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா we directly go do a small procedure for them and you extract sperm from the testis directly. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு கூட நம்ம ஃபர்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஹவு இட் கோஸ். எக்ஸ் வந்து அப்டெயின் பண்ணணும்னா யூ ஹாவ் டு அண்டர்கோ அன் oocyte pickup. பட் மேல் ஃபேக்டர் பிரச்சனை இருந்தாலும் திஸ் இஸ் த ப்ரோட்டோகால் பிகாஸ் யூ நீட் அன் எக் ஃப்ரம் த ஒய்ஃப் அண்ட் ஸ்பெர்ம் ஃப்ரம் த ஹஸ்பண்ட். அதனால ஐவிஎஃப். ஓகே. ஸோ இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜருக்குள்ளே போகும்போது நிறைய டயட்ஸ்லாம் கொடுப்பாங்க டாக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜருக்குள்ளே போக முடியும் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க ருட்டீனையும் வந்து அவங்க ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் இல்லை அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ அட்வைஸ் இஸ் அ ஹெல்த்தி டயட். நீங்கள் சொன்ன மாதிரி குட் antioxidant rich diet and protein diet is whatever advised. I would always ask them to have these nuts like badam, pista, cashew, walnut. All of these are rich in antioxidants. You can have your bananas, pomegranate. Blueberries have a lot of antioxidant content. What it does is, nama romba clinicala pesnuna, it has antioxidants which will reduce the reactive oxygen species. That means ஒரு பொதுவாக சொல்லணும்னா ஒரு எக் குவாலிட்டி அண்ட் த ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ்ஸ். அது வந்துட்டு இட்ஸ் அ ரிசர்ச் பேஸ்ட் ப்ரூவன் திங். ஓ, நேச்சுரலாக டயட்லேயே இட் வில் ஹெல்ப். இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். இதுவே 100% கியூர்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பேஷண்ட்க்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பேஷண்ட் டு பேஷண்ட் this IVF treatment is always individualized treatment. எப்பவுமே ஒரு பாப்புலேஷனுக்கு எல்லா பேஷண்ட்க்கு இது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்னு கிடையவே கிடையாது.
ஆனா ஒரு இப்ப ஒரு பேஷண்ட் பொறுத்து தான் we can give. ஓகே. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல அந்த ஒரு ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மி ஆகுது, மென்னா இருந்தாலும் சரி விமனா இருந்தாலும் சரி அப்படின்றதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு நினைக்கிறீங்க? வெறும் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மட்டும் தானா இல்ல அதை தாண்டி of course அது தாண்டியும் இருக்கு, because there are research and papers which say that your environmental pollution, microplastic ingestion, all of this. Ipo there was a recent study published where mother's breast milk la kuda microplastics kandupidichirukanga. That is the level of contamination that you see in the environment today. ஒரு 20-30 years முன்னாடி நீங்க எப்படி பாசிபிள் அது? ஒரு 20-30 years முன்னாடி நீங்க ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா யூ நியூ எந்த ஃபார்ம்லேருந்து எங்கே அந்த ரைஸ் நீங்கள் இது பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். பட் நவ் டு வி நோ எனிதிங்? எவ்ரிதிங் இஸ் அல்ட்ரா ப்ராசஸ்ட், right? So this could be one of the reason. Pollution is on the rise, the number of cars, ungalke theriyum, air quality index is skyrocketing in some cities. Chennai, hopefully, I mean, we're just very happy that Chennai is one of the good cities, but of course you hear about Delhi and Dhaka in Bangladesh where the air quality index is very bad. So all of this will definitely have an impact on the egg quality, nama egg quality and sperm quality. And of course neenga sonna madri lifestyle is one of the major factors, because I see a lot of patients, everybody is career driven and I see nothing wrong with that. All of us are career driven, but it you know culminates to a lot of stress in the individuals. Epome target based life, right? And எத்தனை பேர் வந்துட்டு daily exercise பண்றாங்க or going out for a walk? But நம்ம போனாலும் சென்ட்ரல் சென்னையில் நின்னா can you breathe like unpolluted filtered air? No. So all of this is definitely a factor. I would definitely say the pollution, the stress, the lifestyle are major factors. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கும் போது ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் மோஸ்ட்லி ட்வின் பேபிஸ் தான் வரும் அண்ட் மோஸ்ட்லி வந்து ஆண் குழந்தைகள் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இது எல்லாமே ட்ரூ தானா? It's absolutely falseங்க. Twin delivery is high and சொல்றது கிடையாது, because we have a choice. இப்போ அந்த embryo form ஆகும்போது, form ஆனது பிறகு patient's choice, and sometimes you know how many embryos do we transfer into the uterus பொறுத்து தான் அது இருக்கும். We do in this hospital, at least at Prashanth, we do give the patients that option of opting for single embryo transfer. That means ஒரு embryo உள்ள வச்சா there is no possibility of twin delivery, right? That extremely rare possibility. So we do give them the option. It's definitely the patient's choice, and of course a lot of medical factors dependent பண்ணி கூட அது இருக்கு. But it's not that எல்லா IVF பேஷண்ட்ஸுக்குமே ட்வின் டெலிவரி தான் ஆகும். டெஃபினெட்லி நாட். ஓகே. ஸோ எம்ப்ரியோ நம்ம எப்படி பிளேஸ் பண்ணுறோமோ, ஆமாம், எத்தனை எம்ப்ரியோ நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இன் பிரசாந்த் we're very strict and firm about it. We do give the choice to the patients, and if they opt for single embryo transfer, we very happily do single embryo transfer. ஓகே. அண்ட் இன்னொன்று, இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, அந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஜெனட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? Genetically, infertility, inheritance, you can have other factors which will cause infertility. So you have thyroid issues, you have polycystic ovaries, which I see a genetic inheritance pattern in the family. So அம்மாக்கு இருக்குன்னா அக்காக்கு இருக்கும், சிஸ்டருக்கு இருக்கும், and the patient will also have. So that is one of the factors. Ovarian reserve, சில பேருக்கு poor ovarian reserve. Ovarian reserve-na என்னன்னா நம்ம பாடியில் ஒரு உமனுக்கு இருக்கிற எக் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி or capability. அதுக்கு பேர் ovarian reserve. இப்போ வந்துட்டு யூஸ்வலாக ovarian reserve எப்போ கம்மியாக வரும்னா above your 40 years of age, ovarian reserve comes down. அது பெரியவங்களே சொல்லுவாங்களே, as you age கஷ்டமாகுங்க, you should conceive early on, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. பட் இப்போ என்னன்னா I'm seeing poor ovarian reserve at 20 and 22 years. ஓகே. So sometimes there is a genetic factor involved. ஓகே. ஸோ இங்கே இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ இருக்க இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வேர்ல்டு வைடாக மற்ற கண்ட்ரீஸில் இருக்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இல்லை எல்லாமே ஒன்று தானா? எல்லாருமே ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறோம்? ஸோ ஐவிஎஃப் வந்துட்டு எஸ், இட் இஸ் த சேம் ப்ரொசீஜர். இஃப் யூ பிரேக் இட் டவுன் டு த கிரவுண்ட் லெவல், இட் இஸ் த சேம் ப்ரொசீஜர். யூ ஹாவ் an egg collection cycle and an embryo transfer cycle, and we do an ICSI in the lab. Some centers do IVF and some centers do ICSI, where you inject the egg with the sperm.
So the basic protocol of IVF is quite similar, but advancements under the are quite new because every day you see a new scientific advancement happening. But I would also like to tell that India is one of the advanced countries as well. We are not far behind. We do have the technology to do it, especially Tamil Nadu and Chennai. Even our government centers have really, really high technology. So we're not too far behind. அண்ட் இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஐவிஎஃப் ரிலேட்டடாக மாறதுக்கான சான்சஸ் இருக்கு? IVF ரிலேட்டடாக மாறது வந்து if you compare even 10 years ago, 20 years ago, assisted AI in reproductive medicine, that is what is one of the most futuristic things. So இந்த AI வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஒரு எம்ப்ரியோட கிரேடிங் அப்படின்னா அந்த குவாலிட்டி அது நமக்கு சொல்லும். அந்த AI வந்துட்டு இதுதான் பெஸ்ட் எம்ப்ரியோன்னு நம்ம சொன்னோன்னா அந்த பெஸ்ட் எம்ப்ரியோ நம்ம யூஸ் பண்ணி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் அந்த எம்ப்ரியோ யூட்ரஸ்குள்ளே வச்சோன்னா the success rates definitely improve. ஓகே, ஸோ ஏ நமக்கு சொல்லிடும் இதுதான் வந்து பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு, and that is where we are heading the future. ஓகே ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல ஏ ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு வந்துருமா? ஆமாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ்லேயே அவங்க வரும்போதே இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஓகே ஐவிஎஃப் பண்ணணுமா, ஐவிஎஃப்னா என்னது, அது ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ரொசீஜர் இப்படிலாம் இருக்கும், நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸோட அவங்களே கூகுள் பண்ணி அவங்க ஒரு தாட்ஸோட வந்துருவாங்களே, உங்ககிட்ட வரும்போதே ஃபிக்ஸ்டா வந்துருவாங்க, ஓகே இந்த ப்ரொசீஜர் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப பேனிக்கா வந்து உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? Actually, இப்போ this is the generation where I see a lot of young patients. They are all well read. எல்லாமே கூகுள் பண்ணிட்டு வந்து உட்காருவாங்க. அண்ட் அவங்களே ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க, எனக்கு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்கு டாக்டர், நான் கண்டிப்பா ஐவிஎஃப் போகணுமா. த ஃபர்ஸ்ட் திங் we need to do is first அந்த எஜுகேஷனை நம்ம ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணணும். இதுதான் உங்களோட டெஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், இதுதான் ப்ரொசீஜர், இந்த டெஸ்ட். எனக்கு வந்துட்டு இஃப் எனி பேஷண்ட் கம்ஸ் இன் டு மை ஓபிடி, த ஃபர்ஸ்ட் திங் ஐட் லைக் டு டெல் தெம் இஸ் ஓகே திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் கவுன்சிலிங். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, டாக்டர் வராங்க, நிறைய டெஸ்ட் எழுதுறாங்க, எதுக்கு எழுதுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ, எப்போவுமே ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஒரு 15-20 மினிட்ஸ் டெஃபினெட்லி அலோகேட் பண்ணிவிட்டு ஒரு பேஷண்ட்க்கு எதுக்காக நம்ம இந்த டெஸ்ட் பண்ணுறோம் அன்றது ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதுக்காக ஐம் ரைட்டிங் திஸ் பிளட் இன்வெஸ்டிகேஷன், எதுக்காக இந்த டியூப் டெஸ்ட் பண்ணுறோம், எதுக்காக அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம், எதனால இது எஃபெக்ட் ஆகுது, என்ன கண்டுபிடிக்க போகிறோம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம we should explain it very clearly. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு செகண்ட் ரிவ்யூ வருவாங்க, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வருவாங்க. ஸோ இப்போ செகண்ட் டைம் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் வி எக்ஸ்பிளைன் வாட் த ரிசல்ட்ஸ் ஆர் லைக், வி ஹாவ் டு டெல் தெம் IVF இஸ் நாட் யோர் ஒன்லி ஆப்ஷன். தட் இஸ் மை பிக்கெஸ்ட் மெசேஜ் டு எனிபடி who டிசைட் பண்ணிட்டே வந்துடுறாங்க. But for me, I want to tell them IVF is not your only option. There are a lot of methods before IVF. எனக்கு இப்போ என்னன்னா, even I do practice in fertility center, but for me IVF is not the only option. There are a lot of things that we can do to achieve pregnancies before going to IVF. IVF பண்றது ஒரு ஃபைனல் ஆப்ஷனாவே வெச்சுக்கோங்க. வந்துட்டு let me analyze, let us look at your test reports. நேச்சுரலாக நம்ம ட்ரை பண்ணலாமா, ஒரு 2-3 months டைம் கொடுங்க. Reduce your stress, improve your lifestyle, exercise, be a little happy, or stress கம்மி பண்ணுங்க. I advise yoga, I advise acupuncture therapy. All of this really helps. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ovulation induction டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நேச்சுரலாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நேச்சுரல் மெத்தட் லைக் ovulation induction with timed intercourse ன்னு சொல்லுவாங்க. that is a way to go. இல்லை அது இல்லை, there is a bit more issue, ஒரு மேல் ஃபேக்டர் நமக்கு இஷ்யூ இருக்குது, IUI நம்ம போகலாம், which is a simpler procedure as opposed to IVF. IVF should always be your last option. But என்ன couple, whoever the couple who comes in, ஒரு நல்லபடியாக நம்ம கவுன்சில் பண்ணோன்னா they are willing to accept. ஸோ லாஸ்ட்டாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே நிறைய வாட்டி இன்டர்கோர்ஸ் ட்ரை பண்ணிட்டு நான் இன்னும் ப்ரெக்னென்ட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக டேப்லெட்ஸ் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அவங்களே கூகுள் பண்ணி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இது எந்த அளவுக்கு அன்ஹெல்தி அண்ட் ஏன் அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? It's actually quite scary because without a basic ultrasound, without
பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன் ஆர் ஆயுர்வேதிக் மெடிகேஷன் இதெல்லாமே எடுக்கிறது வந்துட்டு இட்ஸ் குவைட் டேஞ்சரஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த பாடி. எப்போவுமே நம்ம ஓவுலேஷன் இண்டக்ஷனா எக் க்ரோத்க்கு நம்ம டேப்லெட்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறது, அது வந்துட்டு ப்ராப்பர் மானிட்டரிங் இருக்கணும். And that means ஒரு proper doctor, a gynecologist, a fertility specialist should monitor that. There are quite a lot of side effects. இப்போ நிறைய பேர் வந்துட்டு even ovulation induction ஒரு 10 வாட்டி 10 months they've used, 12 months they've used, which is absolutely not right. Maximum allowed is 6 cycles. இது வந்துட்டு அதான் பேஷண்ட்ஸ் தேர் எஜுகேட்டிங் தெம்செல்வ்ஸ், ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன் எடுக்கிறாங்க வித்தவுட் அ ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷன், வித்தவுட் ஸ்கேன் மானிட்டரிங். இல்ல ஆயுர்வேதிக் சித்தான்னு கூட நிறைய பேர் டோசேஜ் லெவல் இல்லாம அதிகமா definitely I would I'm actually not qualified to talk about Ayurvedic and Siddha medicine, but can we, if we certify that it is genuine, it's fine. But the thing is there are a lot of quacks in the in practicing. இல்ல அதுதான் சொல்றேன், அவங்க ஒரு ஆயுர்வேதா டாக்டரையோ இல்ல சித்தா டாக்டரையோ போய் பார்த்திருக்க மாட்டாங்க, பட் பக்கத்து வீட்ல இப்படி சொன்னாங்க, இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கேட்டுட்டு பண்றாங்க. அது வந்துட்டு இட்ஸ் குவைட் ஹார்ம்ஃபுல்லுங்க. பிகாஸ் யூ ஃபர்ஸ்ட் நீட் டு see ஒரு பேசிக் டெஸ்ட், பேசிக் இன்வெஸ்டிகேஷன், ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த டேப்லெட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் ஹார்மோன் லெவல் யூனோ டேப்லெட்ஸ். இட்ஸ் நாட் லைக் அ டோலோ நம்ம வாங்கி போடுறதுக்கு. இட்ஸ் டெஃபினெட்லி நாட் தட். அதனால இட்ஸ் குவைட் ஹார்ம்ஃபுல் அண்ட் இட் கேன் கேரி அ லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ ஐ அட்வைஸ் எவ்ரிபடி நாட் டு டூ தட். ப்ளீஸ் கன்சல்ட் அ டாக்டர், ப்ளீஸ் கன்சல்ட் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் தென் ப்ரொசீட். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் தெளிவாக ரொம்ப பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.